வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இனிமேல் யாருக்கெல்லாம் ரூபாய் 1000 பணம் கிடைக்கும் என்ற மிக முக்கிய அப்டேட் ஒன்றை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு உள்ளார். உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான விளக்கம் கொடுத்தார். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது, ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளன. மக்கள் பலருக்கும் இன்னமும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள். அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது இந்த முகாமில் விண்ணப்பம் செய்த மொத்த மக்களில் 60% பேர் இந்த திட்டத்திற்கு தான் விண்ணப்பம் செய்துள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும். அதாவது 1 அல்லது 2 மாதங்களில் அனைவருக்கும் கண்டிப்பாக, அதாவது தகுதி உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி அளித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு வெறும் 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டு 45 நாட்கள் நிறைவடைந்து விட்டன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பம் செய்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களின் மனுவின் நிலையை உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட்டில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் கூட சமீபத்தில் வெளியாகின. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் மகளிர் உரிமை தொகை நிதி உதவி கேட்டு 17 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பித்து உள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்து இருந்தனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பங்கள் நிராகரிப்பு தொடர்பாக பெண்களுக்கு மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 கிடைக்க வேண்டும் என அவளோடு எதிர்பார்த்து விண்ணப்பம் செய்தவர்களில் இனி யாரெல்லாம் அப்டேட்டுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்ற மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் உரிமை தொகை திட்டம் முழுக்க ஏழை எளிய குடும்பங்களுக்காக உருவாக்கப்பட்டு அந்த குடும்ப பெண்களுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படுவதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். தமிழ்நாடு அரசு சரியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாலும் மாதந்தோறும் சரியாக 1000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்து விடுவதாலும் இந்த திட்டத்தின் மீதான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தமிழ்நாட்டு பெண்களிடம் அதிகரித்துவிட்டது. அதன் காரணமாகவே கடந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் கூட எப்போது இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வரும் என பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்தவுடனே அவசரமாக உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்து உள்ளனர். இப்போது வரை விண்ணப்பித்தும் வருகின்றனர்.
ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பதால் பலர் புதிய ரேஷன் கார்டு கேட்டும் விண்ணப்பித்து உள்ளனர். இந்த மனு எண்ணிக்கையும் இப்போது பல ஆயிரங்களாக அதிகரித்துள்ளது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் எல்லோரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என நினைத்து விண்ணப்பம் செய்து விடுகின்றனர். ஆனால் இங்குதான் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவலே இருக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்றாலும் எல்லோரும் விண்ணப்பிக்க முடியாது. ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என பிரத்யேகமான விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் கட்டாயம் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்தாலும் அவர்களின் விண்ணப்பம் அதிரடியாக நிராகரிக்கப்படும். எல்லா தகுதிகளையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். கடந்த சில மாதங்களாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறது. அவர்களின் குடும்பத்தினரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களின் விண்ணப்பங்கள் எல்லாம் தீவிரமாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு கட்டாயம் நிராகரிக்கப்படும். ஏனென்றால் அரசு பணியில் இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே யாரேனும் புதிதாக அரசு பணியில் சேர்ந்தவர்கள் இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து இருந்தால் கட்டாயம் உங்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அரசின் அப்டேட்டுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் தகுதி இல்லாதவர்கள் யாரேனும் உரிமை தொகைக்கு அதாவது உரிமை தொகை வாங்கி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் சென்று அந்த பயனாளி குறித்தும் ஆன்லைனில் நீங்களே புகார் அளிக்கலாம். இதற்கிடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிதாக உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு சூப்பரான முக்கிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்கிறார். அதாவது முக்கிய அப்டேட் தரும் விதமாக விருதுநகரில் நடைபெற்ற அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய கருத்தை தெரிவித்து உள்ளார். நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய விவரம் என்னவென்றால், தமிழக அரசின் திட்டங்களில் எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒரு திட்டம், உங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய திட்டம், தேர்தல் அறிக்கையில் நாம் சொன்ன திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 2023 இருந்து இந்த செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாயை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நான் மாவட்டங்களுக்கு செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய மகளிர் சிரித்த முகத்தோடு வரவேற்று 14, 15, 16ஆம் தேதி என்றால் கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் அன்றைக்குதான் வங்கியில் பணம் வந்திருக்கும். சில சகோதரிகள் கூறுவார்கள், நான் விண்ணப்பித்தேன் வரவில்லை என்று. இப்போது முகாம்கள் நடக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்களை நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 60% முகாம்கள் முடிந்திருக்கிறது. இந்த முகாம்களில் 60% கோரிக்கை மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்துள்ளனர். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில தளர்வுகளை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் 1-2 மாதங்களில் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் 3,28,000 மகளிர் இன்றைக்கு மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இவ்வாறு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசி இருக்கிறார். இந்த தகவல்கள் ஒருபுறம் இருக்க, இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் புறக்கணிப்பு என வருவாய்த்துறை அலுவலர்கள் அறிவித்து உள்ளனர். ஆனாலும் பணியை தொடரப்போவதாக மற்றொரு பிரிவு தகவல் தெரிவித்து விட்டது. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பான பெரா பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை இன்று முதல் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து உள்ளது. அதே நேரம் மற்றொரு அமைப்பான பெட்ரா முகாமில் பங்கேற்பதாக அறிவித்து உள்ளது. ஊழியர்களின் பணி பாதுகாப்பை வழங்க வேண்டும், காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் காத்திருப்பு போராட்டம் மற்றும் வேலைப்பளு காரணமாக இன்று முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் புறக்கணிப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக பெரா அமைப்பு அறிவித்து உள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் கூறியதாவது என்னவென்றால், தமிழகம் முழுவதும் நடந்து வரும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமால் வருவாய்த்துறை அலுவலர்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். திட்டம் துவங்கப்பட்ட நாள் முதல் மாவட்ட நிர்வாகத்தினர் வருவாய்த்துறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருகின்றனர். வாரத்தில் 6 நாட்கள் முகாம் பணியில் ஈடுபட வேண்டி உள்ளது.
ஆய்வுக் கூட்டம் முகாமில் பெறப்படும் மனுக்களை அதே நாள் நள்ளிரவுக்குள் செயலியில் பதிவேற்றம் செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்தினர் கட்டாயப்படுத்துகின்றனர். மேலும் அரசு தரப்பில் முகாம் நடத்த போதுமான நிதி ஒதுக்கவில்லை. இதனால் நிதி நெருக்கடி, இரவு நேர ஆய்வுக் கூட்டம் என ஏராளமான பிரச்சினையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் சிக்கி உள்ளோம். அதேபோல் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வருவாய்த்துறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் தினமும் 2500 முதல் 3000 மனுக்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படுகின்றன. அவற்றின் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு கூறுகிறது. ஆனால் இது சாத்தியமற்றது. இம்முகாமால் துறை சார்ந்த வழக்கமான பணிகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. இப்பிரச்சினை குறித்து முதல்வர் முதல் அனைத்து நிலை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம். நிறுத்த வேண்டும் திட்டத்தை சிறப்பாக நடத்த, அதாவது மனுக்கள் மீது தீர்வு காண்பதற்கான கால அவகாசத்தை 75 நாட்களாக வேண்டும், அதாவது நாட்களாக்க வேண்டும். முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். விடுமுறை நாட்களில் முகாம் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பணியில் ஈடுபட மாட்டோம். இவ்வாறு அவர் கூறினார். வருவாய்த்துறை சங்கங்களின் மற்றொரு கூட்டமைப்பான பெட்ரா அரசுக்கு ஆதரவாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்து உள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மினி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.